நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் காவலரை வெட்டிய வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மாநகராட்சி பூங்காவில் தகராறில் ஈடுபட்ட கும்பலை தடுக்க முயன்ற ஆயுதப்படை காவலருக்கு அரிவாள் விட்டு விழுந்த சம்பவத்தில் தற்போது 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது நேற்று இரவு ஒரு 9 மணி 10 மணி அளவில் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய வஉசி பூங்கா அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. திருநெல்வேலியில அதிக அளவில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டோர் வந்து போறது வழக்கம். ஏன்னா வேற பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இங்க வந்து போறது வழக்கம். இந்நிலையில 5 பேர் கொண்ட கும்பல் ஒன்று குடி போதையில அங்க அவர்களுக்குள்ள தகராறில் ஈடுபட்டாங்க. இதுல 16 வயதுடைய சிறுவன் ஒன்று அடக்கம். இந்த சண்டையை பார்த்திருக்கிறாரு. என்னன்னா, ஆயுதப்படை காவலர் ரஹமத்துல்லாங்க இருக்குது. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவங்களுக்குள்ள சமாதானப்படுத்த முயன்ற நிலையில தகராறுல ஈடுபட்ட அந்த கும்பல் ஆத்திரமடைஞ்சு ரஹமத்துல்லாவை சரமாரியா கையில அருவாளால வெட்டிடுது. இதுல ஒரு அவர் காயமடைஞ்சிடறாரு. இது பல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில நடந்த அந்த விவகாரமானது ஒரு கடும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதனை அடுத்து மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் அதிபனி தலைமையில திருநெல்வேலியில போலீசார் குவிக்கப்பட்டாங்க. இதன் அடிப்படையில் துரிதமா தேர்தல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில இரவு 12 மணிக்குள்ள தாக்குதலில் ஈடுபட்ட தூத்துக்குடி மாவட்டம் அசோகபுரத்தை சார்ந்த ஹரீஷ், அதே மாதிரி திருநெல்வேலி இளந்தகுளத்தை சார்ந்த பார்த்திபன், தினேஷ் உட்பட 5 பேரையும் போலீசார் கைது செஞ்சாங்க. 5 பேர்ல ஒருவர் சிறார், அதாவது ஜுவானில் அப்படிங்கிற கணக்குல வராங்க. முதற்கட்ட விசாரணையில என்ன சொல்றாங்கன்னா, குடிபோதையில அவங்களுக்குள்ள தகராறுகளை ஈடுபட்டதை தட்டி கேட்ட ரஹமத்துல்லா மீது காத்திரம் வந்ததால தான் அவரை வெட்டணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இந்த கும்பல் இதே மாதிரி ஏகப்பட்ட தகராறுல ஈடுபட்டு அவர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கிறது விசாரணையில தெரிய வந்தது. அதாவது பொதுமக்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஆயுதப்படை காவலரை தகராறு பண்ண தட்டி கேட்ட ஆயுதப்படை காவலரை தாக்கின விவகாரம் திருநெல்வேலி மாவட்டத்துல கடும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது அதிக அளவிலான கஞ்சா புழக்கமானது இங்க நடைபெற்று வர ஒரு சூழ்நிலையில எதன் காரணமாக குடிபோதையில் ஈடுபட்டதா சொல்லி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டாலும் கஞ்சா போதையில எது இருந்தாங்களா அப்படிங்கிறது குறித்து தற்போது போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.